ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி கடைக்கு வந்து நேற்று போயிருந்தேன். திருப்பதி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஜி மண்டிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து மிச்ச இடத்த விட ரொம்ப கம்மியாக வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நிறைய காய்கறிகள் வந்து இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. அது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காய்கறிகள்லாம். எல்லா காய்கறிகளுமே இங்கே கிடைக்கும். இப்போ மழை நேரம் அப்படிங்கிறனால நிறைய அளவு நம்ம காய்கறி சேமித்து வச்சா வந்து கண்டிப்பாக வந்து கெட்டு போயிடும். அதனால் 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து வாங்கினா போதுன்ட்டு 4 நாளைக்கு தான் நான் வந்து காய்கறிகள் வாங்கியிருக்கேன். நாலு நாளைக்கு ஒரு காய்கறிகள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வெள்ளரிக்காய் அது இது எல்லாமே நல்லா இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி போட்டு வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு வாங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கம் உருளைக்கிழங்கு, வெங்காயம். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கத்திரிக்காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வயலட்டு, வெள்ளை, பச்சை 3 கத்திரிக்காயுமே வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், 3 வகையான கத்திரிக்காயுமே இங்கே இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
காய்கறிகள்லாம் பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. தக்காளி பழம் எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளரிக்காய் பாருங்கள். வெள்ளரிக்காய் வந்து சம்மரில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் நம்ம சாப்பிட்டா தான் எல்லா விதமான சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்தோன்னா அந்த காய்கறி பிடிக்காது, இந்த காய்கறி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது. எல்லா காய்கறியும் நம்ம சாப்பிட்டா தான் ஒவ்வொரு காய்கறியில் இருக்க எல்லா சத்தும் வந்து மொத்தமாக வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் சில பேர் வந்து சில காய்கறியை ஒதுக்கி வச்சுருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா காய்கறிகளையுமே நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். எல்லா காய்கறிகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள். எல்லாருமே வந்து எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்தும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது முக்கியமாக கேரட்டு, தக்காளி இந்த ரெண்டையுமே வந்து கண்டிப்பாக உணவில் வந்து டெய்லியே நம்ம தக்காளி வந்து சாப்பிட்றோம். கேரட் வந்து பச்சையாக சாப்பிடும்போது நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதனால் எல்லா காய்கறிகளும் கண்டிப்பாக சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்.